அனைவருக்கும் வணக்கம். என்னடா வணக்கம் போடியிலே கையில் ஏதோ ஒன்று வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? பல்லுக்குச்சி, வேப்பங்குச்சி. நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் நிறைய மக்கள் வேற என்னமெல்லாமோ வாங்கி ஏதோ தயாரிப்பெல்லாம் வாங்கி பல்லு வளர்க்குறாங்க. அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நமக்கு இதுதான் பல்லுக்குச்சி தான். இதோட பழைய சோறு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பழைய சோறும் ஊறுகாயும், அதுவும் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச அந்த நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு பாரம்பரிய அரிசியில் செஞ்ச பழைய சோறை போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அப்படி இருக்கும். இந்த பல்லுக்குச்சி போட்டிங்கன்னா பல்லு அவ்வளோ வலுவாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கய்யா, நல்லா இருப்பே சொல்லிக் கொடுங்க. ஆகச்சிறந்த அடிப்படை அறிவெல்லாம் விட்டுட்டு எவன்களமோ கொடுக்குற எதெல்லாமோ வாங்கி பல்லு வளர்க்குறீங்க. எங்கள் பிரச்சனையே தான். அதனால தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு பல்லு சொத்தை ஈஸியாக விழுந்துருது, எல்லா பிரச்சனையும். ஆனால் அந்த பல்லுக்குச்சியை வச்சு நீங்கள் நல்லா கட்டிங்க. வலுவாக கடிக்கும் போது உங்கள் பல்லு வலுவாக இருக்கும், பல்லோட ஈறுகள் வலுவாக இருக்கும். ஏன்னா பல்லு அதற்குரிய வேலையை செய்யணும். அதாவது எப்படின்னா, இந்த பல்லு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் மென்று சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எது ஈஸியாக விழுங்க முடியுதோ, ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, விதையில்லா திராட்சை, சீட்லெஸ் டேட்ஸ் அப்படிம்பாங்க. மக்கள் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் விதை இருக்கக்கூடாதுமாங்க. அந்த விதை எதுல இல்லையோ அது மலடு. அந்த இதை சாப்பிட்டோம்னா நமக்கும் அந்த மலட்டுத்தன்மை தான் வரும், நம்ம குழந்தைகளுக்கு அந்த மலட்டுத்தன்மை தான் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்த பாருங்க. வேப்பங்குச்சி ரொம்ப எளிதாக கிடைக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பங்குச்சியை ஒரு வேப்பங்குச்சி இதை ஓடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் வச்சுக்கிடுவேன். டெய்லி தண்ணியில் நனைச்சு அழகாக பல்ல விளக்குவேன். பல்லு அவ்வளோ வலுவாக இருக்கும். நான் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் என்ன தொழில் சம்மந்தமாக போனாலும் சரி, இந்த பல்லுக்குச்சி என் கூடயே வரும். இதை நான் எங்கேயுமே மறக்க மாட்டேன். என்னைக்கு இந்த பல்லுக்குச்சியை ஒரு நாள் விடுதனோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், என்னுடைய வாயை துர்நாட்டம் அடிக்க ஆரம்பித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருமி எதிர்க்கக்கூடிய சக்தி வேறு எதுலையுமே கிடையாது. இதைத்தான் நான் ஐயா நம்மாழ்வார் போய் வெளிநாடுகள்லாம் போய் சண்டை போட்டு, பேட்டன் ரைட் இந்தியாவுக்குரியது இது, நீ எப்படி எங்களுடைய வேப்ப மரத்தை எடுக்கலாம்னு சொல்லி அதற்கான காப்பீட்டு உரிமையை நமக்கு வாங்கிட்டு வந்தார் ஐயா நம்மாழ்வார். சரியா? அந்த மாதிரி இப்ப நீங்க கண்டதையும் போட்டு பல்ல விளக்கி கீழே துப்புனீங்கன்னா அந்த உயிர்கள் செத்து போகும். ஆனா இதை விளக்கி உங்க கீழே துப்புனீங்கன்னா அந்த உயிர்கள் வளரும். இதை நம்மாழ்வார் ஐயாவே சொல்லியிருப்பாரு. அதை மாதிரி பாத்தீங்கன்னா பழைய சோறு, இன்னைக்கு மக்கள் பழைய சோறை மறந்துட்டாங்க. சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. ஏதோ சென்னையில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஒரு குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு பழைய சோறு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு உடம்புல 3/4 பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய நோயெல்லாம் கூட குணமாயிடுச்சுன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன். நான் ஒரு இருக்கையில் பார்த்தேன், பதிவில் பார்த்தேன். ஆகவே உறவுகளே, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வேப்பங்குச்சியோட வேப்ப மரத்தோட அருமையை சொல்லி கொடுங்க. இது கசப்புத்தன்மை உள்ளது. இதை கொஞ்சம் உடம்புக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான நோய்கள் வராது. நம்ம முன்னோர்கள்லாம் இது இவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் துளி கூட நினைக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த வேப்ப மரத்தோட அருமையும் இந்த வேப்பங்குச்சி பல்லுக்குச்சியோட அருமைகளையும் உங்களுடைய குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க. நிறைய பழைய சோறு, வெங்காயம், ஊறுகாயை சாப்பிடுங்க. நல்லது. நன்றி, வணக்கம். விவசாயி பாலா.